41 கல்லூரிகளை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு துவங்கி இருக்கின்றோம் என்று ஆணி அடித்தார் போல், நெத்தியிலே அடித்தார் போல் சொல்லியிருக்கின்றோம். புரிந்தவர்களை புரிய வைக்க முடியும், புரிந்தும் புரியாதது போல் நடித்தவர்களை புரிய வைக்க முடியாது. அவர் அரசியல் களத்திலே இருக்கின்றாரா அல்லது யாராவது எழுதி கொடுப்பதை படிக்கின்ற இடத்தில் இருக்கின்றாரா? எப்படி அவரை புரிய வைப்பது? வேண்டும் என்று தூங்குபவர்களை எழுப்பி விடலாம், தூங்குவதை போல் நடிப்பவர்களை தூக்கத்திலிருந்து எழுப்ப முடியாது. வேற ஏதாவது கேள்வி என்ன சூடா கூட சொல்றேன். அது கூடி கலைகின்ற கூட்டம். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் செல்லுகின்ற இடங்கள்லாம் கூடுகின்ற கூட்டம் கொள்கை கூட்டம். அது கூடி கலைகின்ற கூட்டம், இது கொள்கை கூட்டம். பயணிச்சிட்டு இருந்தாரு மத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காரு, எங்களோட தான் இருக்காரு. ஒண்ணு இல்ல, அவங்களுடைய அண்ணன் தம்பி பிரச்சனை வந்து முதல்ல வந்து திடீர்னு பூகாம்பரமாச்சு. அதை வச்சு அடுத்தவங்க வீட்டு கதவை திறந்து பார்க்க கூடாது, அடுத்தவங்க ஜன்னலை எட்டி பார்க்க கூடாது. அது நாகரிகமா இருக்காது, நாகரிகமா இருக்காது. இல்ல இப்ப இந்த கடந்த 2 நாள் தேர்தல் பிரச்சாரத்துல பொதுமக்கள் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. கொடுங்கோல் அந்த திமுக ஆட்சி விரைவில் அகற்றப்படும் சொல்லி நீங்க அறிக்கை கொடுத்திருக்காரு. யாரு? எடப்பாடி. ஏங்க அவர் அதான் சொல்ல முடியும், சொல்லுவார் அவரு. நான் ஆட்சிக்கு வர மாட்டேன்னு சொல்ல முடியும். இப்ப அண்ணாமலை தனித்து விடப்பட்டு அவர் வேற நான் வந்து தனி மனுஷன் அப்படின்றாரு. அப்புறம் இது அண்ணாமலை இல்லாதனால உங்களுக்கு அது அவங்களோட கட்சி தலைவர் தான் முடிவு பண்ணாங்க. ஏங்க அந்த அண்ணாமலையையும் 2 முறை இந்த இயக்கம் அன்னை கவ வைத்திருக்கின்றது. அவர் தலைமையிலே இருந்தபோதுதான் பாண்டிச்சேரி உட்பட 40-40ஐயும் வென்று காட்டிய தலைவர் எங்களுடைய தலைவர். ஒரு அண்ணாமலை இல்லை, ஒரு எடப்பாடி பழனிசாமி அல்ல, 100 அண்ணாமலைகள் 100 எடப்பாடி பழனிசாமிகள் வந்தாலும் இந்த இயக்கம் கட்டுக்குலையாத கட்டமைப்பு வலுவாக இருக்கின்ற இயக்கம். இந்த இயக்கத்தை ஆட்டி பார்க்கவோ அசைத்து பார்க்கவோ இனி ஒருவர் பிறந்துதான் வர வேண்டும். பொறியியல் கல்லூரியை திறந்திருக்கின்றார். அவருடைய கட்சியின் பொதுச் செயலாளர். இன்றைக்கு அவருக்கு இந்த பதவி யாரால் கிடைத்ததோ அந்த அம்மையார் காலத்தில் கல்லூரியை திறந்திருக்கின்றார். அப்படி என்றால் அவர்கள் செய்ததெல்லாம் சதி செயல் என்று சொல்ல வருகின்றாரா? இன்றைக்கு அவருடைய கட்சியினுடைய வழித்தோன்றல் நிறுவனர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் என்பதிலிருந்து இவருடைய வார்த்தையிலிருந்தே தெரிய வருகிறது. அவருக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவதில்லை. எப்படி தூத்துக்குள்ளே நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் நான் ஊடகத்தை டிவியை பார்த்து தான் தெரிந்து கொள்கிறேன் என்கிறாரோ அதுபோல் யாரோ எழுதி கொடுத்ததை வாசித்து விட்டு வருகிறார். அப்படி அவையெல்லாம் சதி செயல் என்றால் இதற்கு என்ன பெயரிட போகிறார் என்பதை நீங்கள் அவரிடம்தான் கேட்க வேண்டும். அதிமுக திராவிட கட்சின்னு நினைக்கிறீங்களா? அதிமுக ஒரு திராவிட கட்சி இல்லைன்னு வைகோ விமர்சனம் பண்றாரு, கனிமொழி எம்பி விமர்சனம் பண்றாரு. கொஞ்சம் கொஞ்சமாக பாரதிய ஜனதா என்ற மலைப்பாம்பு விழுங்கி கொண்டிருக்கின்ற சங்கிகள் கூட்டமாக அதிமுக மாறிக்கொண்டே இருக்கின்றது. காலத்தால் அந்த கட்சி கரைந்துவிடும். 2026க்கு பிறகு அந்த கட்சியை தேடுகின்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் அமையும். மகளிர் இல்லை 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 இல்லை. ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். எக்ஸிஎல் நிறுவனம் 200 கோடி ரூபாய் செலவிலே திருச்செந்தூரிலே திருப்பணிகளை தொடங்க வேண்டும் என்று அனுமதி கேட்கிறார்கள். அப்படி அனுமதி தந்தால் பொதுப்பணித்துறையின் சார்பில் தான் அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ளுவோம் என்று கூறுகிறார்கள். அதற்கு அவர்கள் உடன்படவில்லை. இந்த ஆட்சி வந்த பிறகுதான் அவர்களுக்கு அனுமதி அளித்து உலக புகழ் பெற்றிருக்கின்ற திருச்செந்தூர் முருகர் திருக்கோயிலுடைய குடமுழுக்கை உடனடியாக அனுமதி தந்து அந்த நிறுவனமே கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு அனுமதி தந்து திறம்பட செயலாற்றுகின்ற, ஒளிவுமறைவின்றி செயலாற்றுகின்ற ஒரு அரசு இந்த அரசு என்பதை நிரூபித்திருக்கின்றோம். அதில் உள்ளிருக்கின்ற சூட்சமம் நாங்களே அந்த நிதியை பயன்படுத்தி நாங்களே பணிகளை மேற்கொள்வோம் என்றால் அதில் கிடைப்பது கிடைக்கும் என்பதால் இந்த தடையை ஏற்படுத்தினார்கள். அவர்கள் திறந்து வைத்த அனைத்து கல்லூரிகளுடைய கூடுதல் வகுப்பறைகளும் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய திருக்கோயில் வருமானத்தில் தான் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அவை எவையும் அரசினுடைய நிதி அல்ல. நான் 7ஆம் தேதி கூட நம்முடைய குற்றாலத்திலே இருக்கின்ற அருள்மிகு பராசக்தி அம்மன் திருக்கோயிலுக்கு நான் திருக்கோயில் சார்பில் நடைபெறுகின்ற கல்லூரிக்கு நேரடியாக ஆய்வுக்கு சென்றிருந்தேன். அங்கு மாண்புமிகு மறைந்த முதலமைச்சர் அவர்கள் திருப்பயலில் திறந்து வைக்கப்பட்ட கூடுதல் வகுப்பறைகளுடைய கல்வெட்டை அங்கே பார்த்தேன். அவை முழுக்க முழுக்க
குற்றாலநாதர் திருக்கோயில் நிதியிலிருந்து கட்டப்பட்டு திறக்கப்பட்ட கூடுதல் கட்டிடங்கள் தான் என்பதை நான் ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அறியாமையில் இருக்கின்ற அன்பிற்கினிய எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு இவையெல்லாம் தெரிவதற்கு நியாயமே இல்லை. அவரை ப்ரமோட் செய்வதற்காக வைத்துக் கொண்டிருக்கின்ற சங்கிகள் கூட்டம் எழுதி கொடுத்ததை அப்படியே வாசித்திருக்கின்றார். சட்டமன்ற தேர்தல்ல 210 தொகுதியில நாங்க வெல்வோம், திமுக கூட்டணிக்கு பயம் வந்துட்டதுன்னு கோவையில சொல்றாரு. அவர் வெல்வோம் என்றாரு, மக்கள் தேர்தல் வர நாங்க கொல்வோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.